பேசிகிட்ருக்கேன். ஸோ நம்ம கம்பெனி வந்து சென்னை மாநகரம் ஹெட் ஆஃபீஸு. எனக்கு வந்து பூந்தமல்லியில் 2 யூனிட் இருக்குது, மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. அது இல்லாமல் வந்து கோயம்புத்தூர் அண்டு மதுரை 2 இடத்துலையும் நம்முடைய டைரக்ட் அவுட்லெட்டு. அது இல்லாமல் வந்து இந்தியா ஃபுல்லாக நம்முடைய டீலர்ஸு. இந்தியா அளவில் ஒரு ரெகனைஸ்டு பவர் வீடர், பால் கறக்கிற மிஷினு அண்டு தட்டு வெட்டுற மிஷின்லாம் தயாரிக்கிறதுல நம்ம ஒரு முன்னோடியான நிறுவனம். ஸோ இன்றைக்கியான அப்டேட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மில்கிங் மிஷின் எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இன்னுமே அந்த இதில் இருக்கிறாங்க. அதாவது நாங்களே வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி ஆஃப் மில்கிங் மிஷின் பண்ணுறோம். ஒன்று வந்து வேக்கம் டைப்னு சொல்லுவோம், அது வந்து பண்ணுறோம். அப்புறம் இன்னொன்று வந்து பல்சேட்டர் டைப்னு ஒன்று பண்ணுறோம். ஸோ பல்சேட்டர் டைப்புங்கிறது இன்றைக்கி வந்து காமனாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. வேக்கம் டைப்புங்கிறது ரொம்ப ஓல்டு மெத்தடு. நாங்களே வந்து அதிகமாக சஜஸ்ட் பண்ணுறது இல்லை, பல்சேட்டர் டைப் தான் அதிகமாக சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த பல்சேட்டர் டைப் மில்கிங் மிஷினில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம எப்படி கையில் பால் கறக்கிறோமோ அந்த மாதிரியே அது வந்து மசாஜ் டைப் வந்து பால் கறக்கக்கூடிய ஒரு மிஷினு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் மிஷின்ஸ் இருக்குதுங்க. நிறைய மினி 100, ரேபிட் 100, அது மாதிரி தண்டர் பாயின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம். எல்லாமே வந்து ஒரு ஃபார்மர் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி, அதாவது கரண்ட் இல்லைனாலும் பால் கறந்துக்கிற மாதிரி கொடுக்குறோம். கரண்ட் இருக்குது சார், சம்டைம் யூபிஎஸ் எங்கிட்ட இருக்குது, யூபிஎஸ்சில் ஒரு முன்னாடி கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொருத்தருடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மில்கிங் மிஷினோட சேர்த்து உங்களுக்கு ஸ்ப்ரேயர் கொடுக்குறோம், மாடெல்லாம் கழுவிக்கிற மாதிரி. அப்புறம் கீழே டங் கிளீனிங் மிஷின் மாதிரி கிளீனிங் கொடுக்குறோம். இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் இது வந்து கொடுக்குறோம். அப்புறம் மினி ட்ராலி வந்து பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் இது கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் ஒரு யூனிட் இருக்குது. எங்களுக்கு ஆக்சுவலி விஸ் அண்ட் குரூப்ஸ் மொத்தமாக ஒரு 4 கம்பெனிஸ் இருக்குது. அதில் விஸ் அண்ட் குரூப் ஒரு கம்பெனி, அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் ஒரு டிவிஷன் இருக்குது. அதுக்கு வந்து நிறைய ட்ராலிஸ் கொடுக்குறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரிஸ்க்கெல்லாம். ஸோ அந்த ட்ராலியில் வந்து ஒரு சின்ன டைப்பில் வந்து நம்ம இவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நிறைய மாடு சாணம்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் அவங்க வாங்கிட்டு போய்க்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஸ் அண்ட் குரூப் வரவங்க ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் இது மாதிரி ரெகுலராக வந்து சாப் கட்டுறோம். முதல்ல மில்கிங் மிஷின், அப்புறம் சாப் கட்டுரு, அப்புறம் பவர் வீடரு. ஸோ ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் நீடு எது வேணும்னா நம்மகிட்ட வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து ரெகுலரைஸாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நிறைய உங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஒரு தீவன பற்றாக்குறை நிறைய இருக்கும். நீங்கள் மாடு வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு தீர்வு என்னென்னா, நீங்கள் நிறைய வந்து சாப் கட்டர் வந்து இப்போ வச்சுருந்தீங்கன்னா அதை கட் பண்ணி போடுங்க. அது தீவனம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. சாப் கட்டர் வேணும்னா நம்ம கம்பெனி நிறைய மாடல் பண்ணுறோம். சாப் கிங்கு, அப்புறம் இதில் மினி சாப் கட்டர்னு ஒரு மாடல் வச்சுருக்கிறோம். அப்புறம் 1.5 HP 2 HPயில் கியர் சாப் கட்டர்னு ஒரு 2 மாடல் வச்சுருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வாங்குங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் சாப் கட்டரில் வந்து க்ளோசிங் டைப், ஓப்பனிங் டைப் 2 டைப் இருக்குது. பெரிய வீல் டைப்பு, அது நீங்கள் இப்போ பிக்சரில் பார்ப்பீங்க. இந்த வீல் டைப் சாப் கட்டருங்கிறது வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஆடுகளுக்கு தீவனம் கட் பண்ணி கொடுக்கணும், ரொம்ப பொடியாக வரணும்னா அதுதான் கொடுக்க சொல்லுவோம். இப்போ நிறைய க்ளோசிங் டைப்பில் நிறைய பண்ணுறாங்க. நான் எல்லாமே ஃபெயிலியர் தான். நான் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டேன். நம்ம பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் இம்போர்ட்டட் டிசைன் வந்து பேட்டர்ன் இது பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த சாப் கிங்குங்கிற டிசைன் அது நல்லா இருக்குது, நல்ல ஃபீட்பேக்கும் இருக்குது ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து. ஸோ அந்த சாப் கட்டர் வந்து வாங்கி போடுங்க. சாப் கட்டர் வாங்கும்போது வந்து கொஞ்சம் கவனமாக வந்து தூக்கி பார்த்து நல்ல வெயிட்லாம் நல்லா இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க. அது ரொம்ப முக்கியம். வெயிட் பாருங்கள். அப்புறம் வந்து நல்லா கரெக்டாக கலர் உள்ளேலாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா நிறைய கம்பெனி உள்ளே பெயிண்ட் அடிக்க மாட்டுறாங்க. ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு கம்பெனி பார்த்தா ரிவ்யூவில் பார்த்தேன், ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு உள்ளே பெயிண்ட் அடிக்கலன்னு சொல்லிட்டு. அது ஏதாவது 1-2 மிஸ் ஆகிருக்கலாங்க, பார்க்காம விட்டுருக்கலாம். அது கூட நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் டைரக்ட் அவுட்லெட்டாக எதுக்கு வச்சுருக்கிறோம்னா, வந்து பார்த்து எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி தான். நிறைய பேருக்கு பீஸா நம்பர் தெரிஞ்சவங்களும் பிரச்சனை இல்லைங்க, ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடுவாங்க. நிறைய ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு தோட்டத்துக்காரர் அவங்க எல்லோரும் சொன்னாங்கன்னா வாங்கிடுவாங்க. ஆனால் புதுசாக வாங்குறவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், சரி இது கொண்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பார்க்குறவங்க நேராக மதுரை, கோயம்புத்தூர், சென்னை விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் நாங்கள் நிறையா வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னாலும் மேக்ஸிமம் நம்ம கொடுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்து நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஒரு பொருள் வாங்கினா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், எதுவும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்கள் மிஷினை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது நான் ரொம்ப கான்சியஸாக இருக்கேன். 2-3 மாதம் வரைக்கும் என் டீம்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்படி இருக்குங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நல்லா இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இந்த ஒரு அக்ரிகல்ச்சர் மிஷினரி பிஸ்னஸை பண்ணுறது விஸ் அண்ட் குரோ ஒரே கம்பெனி தான். இது வந்து நாங்கள் பெருமையாக சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாம் வந்து யாரும் வந்து பண்ணுறது இல்லைங்க. எல்லாருமே வந்து ஜஸ்ட்டு மணி மேக்கிங், மணி மைண்டு, ஏதோ வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக
வைக்கிறாங்க, அப்புறம் ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் பார்த்துக்காம போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. அந்த மாதிரிலாம் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து நல்லா செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்குங்க. நம்மகிட்ட என்ன ப்ளஸ்னால் நம்ம ஒரு 12-15 வருஷம் இருக்கிறோம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது சர்வீஸாக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்கணும்னாலே வச்சுக்கோங்களேன், நம்ம இருக்கோம். 3 இடத்துல இருக்குது ஆஃபீஸு, நீங்கள் வந்து கேட்கலாம். இன்னும் கூடிய விரைவில் இன்னும் 2-3 இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணுவோம். கம்மிங் கொடிசியால எக்ஸிபிஷனும் பண்ணுவோம். அப்புறம் நிறைய வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ரெண்ட்டுக்கும் நம்ம வந்து வீடர்ஸ்லாம் கொடுக்குறோம் டெவலப்மெண்ட் இதில். ஸோ அது மாதிரி நிறைய நம்ம வந்து சோஷியல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுறோம். விவசாயிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது வந்து சைடில் வந்து இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஃப்யூச்சரில் வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு தடவை விசேனா குரூப் வாங்க, நம்ம பேசுவோம். ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக சொல்யூஷன் பண்ணலாம். ஏன்னா நம்மளும் ஃபார்ம் பேக்ரவுண்டும் வந்ததுனால ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு அந்த விவசாயத்தில் வந்து உருவம், அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட இந்த தொழிலை பண்ணுறது ஒரு ஆர்வத்துக்காகவே இந்த தொழிலை வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவில் தான் நம்ம நிறைய மிஷினரிஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 12வது வருஷம். ஸோ 12th இயரில் வந்து நம்ம அடுத்த கம்மிங் ஏப்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 12th இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்களுடைய இத்தனை முயற்சி உடைப்புக்கும் வந்து பலனாக வந்து விவசாயிகள் மகிழ்ச்சி தான் எங்களுக்கு ஒரே ஒரு இதுவாக இருக்குது. மேலும் விவசாயிகள் வளர்கிறதுக்கு அந்த இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன். மேலும் ஏதாவது விவரங்கள் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள், பேசலாம். நன்றி.